பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 10 verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord brings riches and he adds no sorrow to it. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக ஆசீர்வாதங்களுக்காக அநேக பொய், அநேக போட்டிகள், அநேக பொறாமைகளோட வாழ்ந்து இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதங்கள், அந்த காரியங்கள், அவங்க நினைத்த காரியங்கள் கிடைத்தாலும் கூட அநேக வேதனைகளின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும், அதுல எந்த ஒரு வேதனையும் இருக்காது என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்படுங்க. உங்களுடைய முயற்சினாலேயே நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்காம, ஆண்டவரே இயேசுப்பா, என்னுடைய முயற்சிகள் நான் செய்கிறேன், என்னுடைய விருப்பங்களின்படியும் நான் செய்கிறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்கள்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, உமக்கு சித்தமான காரியங்கள்ல ஆண்டவரே இயேசுப்பா என்ன நீங்க உயர்த்தி வைங்க, ஆண்டவரே இயேசுப்பா நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிச்சாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பின்பதாக போகாம ஆண்டவரே இயேசுப்பா உங்களையே நோக்கி பார்த்து நீங்க கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசுப்பா பிள்ளைங்க இந்த நல்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, படிப்பின் காரியத்திலையும் ஆசீர்வாதங்களை கொடுங்க, வேலையின் காரியங்களையும் ஆசீர்வாதங்களை கொடுங்க, நீங்க பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். நீங்களே ஏதோ ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்த்து நீங்க கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தரே கொடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைங்க. அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அவரே நம்பிருங்க, அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.